முதல்வன் படத்துல அர்ஜுன் சிஎம்மா பதவியேற்றதுக்கு அப்புறமும் பல அதிரடியான காரியங்கள் அடுத்தடுத்து வந்து பண்ணுவாங்க. தமிழ்நாட்டு அரசியல்ல சினிமாவுல பார்த்தது எல்லாமே இப்ப நிஜத்துல நடக்கும்போது பயங்கர ஷாக்கிங் ஆகும். அதே சமயத்துல அடுத்தடுத்து விறுவிறுப்பாவும், உடம்பெல்லாம் வந்து புல்லரிக்க வைக்கக்கூடிய காரியமாவும் வந்திருக்கு. தளபதி டாஸ்மாக்லாம் வந்து மூடணும். அதாவது கோவிலு, அதுக்கப்புறம் சர்ச்சு, ஸ்கூலு, இதுக்கு பக்கத்துல பள்ளிவாசல், இதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் வந்து பார்த்தோன்னா வந்து க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்றதோட மட்டும் வந்து இல்லாம ஒரு 710 ஒயின் ஷாப் வந்து மூடப்படும். பாட்டிலுக்கு மேல வந்து யாரும் ரூ. 10 வந்து கேட்கக்கூடாது அப்படின்னு பல அதிரடியான சட்டங்கள்லாம் வந்து போட்டாங்க. இலவச மின்சாரம், போதை தடுப்பு, சிங்கப்பெண் திட்டம் அப்படின்னு ஒவ்வொன்றா வந்து பார்த்தோன்னா களமிறக்க எல்லாருமே வந்து இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே அப்படின்னு வியந்து போய்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஆ யாருமே எதிர்பார்க்காம அவர் ஸ்டாலின் வீட்டுக்கு விசிட் பண்ணது, அன்புமணி ராமதாஸ் வீட்டுக்கு விசிட் பண்ணது, பல எதிர்க்கட்சி தலைவர்கள், இதர தலைவர்கள் எல்லாரையும் போய் நேர்ல வந்து சந்திச்சு பொன்னாடை போத்தி கௌரவிச்சுட்டு வந்தார் மனுஷன். இது எல்லாத்தையும் வந்து ஒரு பக்கம் கொண்டாட ஆரம்பிச்சாங்க. ஆனா, எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி இருந்தது. அந்த கேள்வி வந்து என்னன்னா, எதிரியா இருந்தா கூட அவங்க வீடு தேடி போயி, அவங்களுக்கு பொன்னாடை போத்தி மரியாதை செஞ்சு நன்றி செலுத்திட்டு வரக்கூடிய தளபதி, ஏன் உங்க மனைவிய நீங்க நேரடியா வந்து தேடி போல? ஏன் அவங்கள நீங்க வந்து சமாதானப்படுத்த இன்னும் வந்து பார்த்தோன்னா ட்ரை பண்ணல? அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. கேட்டிருக்காங்க. அது எல்லாத்தையும் தாண்டி, இப்ப சங்கீதா தரப்புல இருந்து அவங்க ஒரு அதிரடியான வந்து முடிவு எடுத்திருக்காங்க. அந்த முடிவு தான் இப்ப பயங்கர வந்து ஷாக்கிங்கா இருக்கு. அந்த முடிவு என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கீழ இருக்கக்கூடிய வீடியோ லிங்க கிளிக் பண்ணி ஃபுல் ஆடியோ கேட்டு தெரிஞ்சுக்கங்க.